வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரவையை வச்சு போண்டா தான் போட போகிறோம். இந்த போண்டா ரெசிபிங்க சூப்பரான டேஸ்டியான ஒரு போண்டா ரெசிபி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரவை போண்டா பண்ணுறதுக்கு 1 கப் ஆஃப் ரவை கூடவே 1 கப் ஆஃப் மோர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட நீங்கள் மோர் இல்லை அப்படின்னா 1/2 கப் தயிர் இருந்ததுன்னா 1/2 கப் தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து விட்டு இந்த ரவையை ஒரு 10 மினிட்ஸ்க்காச்சும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ரவை போண்டா பண்ணுறதுக்கு இந்த ரவை கூட நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 to 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை இப்போது ஊற வச்சுருந்த ரவை கூட நல்லா மசிச்சு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா மசிச்சு சேர்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு போண்டா போடும்போது நல்லா சாஃப்டாக நல்லா வரும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரவா உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்ந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஆனியன் தான் சேர்த்தேன். உங்களுக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் போண்டா போடும்போது மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் வளன்னு இருந்தால் நீங்கள் போண்டா போடும்போது நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக உங்களுக்கு வரும். பாருங்கள், இதுதான் போண்டாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ கடாயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன பிறகு ஸோ ஹீட் ஆகுதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஆயில் இன்னும் ஹீட் ஆகலை. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே ஹீட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் போண்டாவை கொஞ்சமாக குட்டி குட்டியாக இது மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளேமை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே மட்டும் நல்லா செவந்து வரும், உள்ள மாவு வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் அண்ட் இதை செய்யும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. இந்த ரவையோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. செய்யும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ இதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மாவு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரவா போண்டா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.